தேர்தலில் கூட கூட்டணி மாறி இருந்தால் தேர்தல் முடிவுகளே கூட மாறி இருக்கும். இந்த வெற்றி தோல்வியை தீர்மானம் போதுமான புரிதல் என்று புதிதாக இந்த இயக்கத்தில் இருக்கிற ஒருவர் கூறியிருக்கிறார். அதனால அவர் திருமாவளவனை அவருடைய ஒப்புதலோடு பேசியிருக்க மாட்டார் என்பது என்னுடைய எண்ணம், என்னுடைய துணிவு. நான் மீண்டும் சொல்லுகிறேன், பகுத்தறிவு, சமூக நீதி கொள்கை, மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கை, இன்னும் சொல்ல போனால் தலித் அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற தலைவர்களிலேயே இந்தியாவில் அரசியல் சட்டத்தை காப்போம், சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கையை வலியுறுத்துவோம் என்று முழங்குகின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு திருமாவளவன் இருக்கிறார். அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. கலைஞர் பாஜகவோட கூட்டணி வைத்த போது கூட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்வைத்தது. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரணும் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச செயல் திட்டமா? குறைந்தபட்சம் அது நகைப்புக்குரிய ஒன்று. குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது எப்போ வரும்னா, இருவேறுபட்ட முரண்பட்ட கொள்கை உடைய கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்ற போது குறைந்தபட்ட செயல் திட்டம் தேவை. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது, வாஜ்பாயோடு கூட்டணி வைத்தார் கலைஞர். அப்போது அவங்களுக்கு எங்களுடைய முரண்பட்ட கொள்கை அவரிடத்தில் இருந்தது. என்ன இருந்தது? காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370 சிறப்பு அதிகாரம் எடுக்கக்கூடாது, மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, அதே போல காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் கூடாது. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல, எதிர்த்தளத்தில் இருக்கிற கருத்துக்கள். அப்படி எதிர்த்தளத்தில் இருக்கக்கூடிய எதிர்மாறான கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சியோடு சேரும்போது குறைந்தபட்ச செயல்திட்டம் தேவைங்கிறது அரசியலை அறிந்த புரிந்த எல்லோருக்கும் தெரியும். இது முதிர்ச்சியின்மையின் காரணமாக இந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் கேட்கறதுங்கிறது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று. ஏன்னு கேளுங்க, இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமாவளவன் கூட்டிய மாநாடாக இருந்தாலும் வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எங்கள் கூட்டணி இடதுசாரி கொள்கை உள்ள கூட்டணி, இந்த கொள்கையில் யாருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. அது சமத்துவமாக இருக்கட்டும், அரசியல் சட்டத்தை காப்பதாக இருக்கட்டும், மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கையாக இருக்கட்டும், சாதி ஒழிப்பாகட்டும், தமிழ் வளர்ச்சியாகட்டும், மொழி இன மானங்களை காப்பாற்றுகிற அந்த உணர்ச்சியாக இருக்கட்டும், இதில் எல்லாரும் சிபிஐ, சிபிஎம், இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டதே நாங்கள் தான். இன்றைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு விரைவாக மதவாதத்தை வைத்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகலாம் குரல் கொடுப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை ஏற்றுத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம்.